ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 பார்ட் 2 எபிசோட் 6 பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த லெஃப்டினன்ட் போன எபிசோடில் பார்த்திங்கன்னா லெஃப்டினன்ட் சுடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவன் சாக மாட்டான். அவன் ஜஸ்ட்டு ஒரு ஹெவியாக ஒரு டேமேஜ் ஆகி அவன் உட்காந்துருந்துருப்பான். ஏன்னா பின்னாடி அவன் டீம்மேட்டு பற்றக்கூடாது, அதனால் ஒரே ஷாட்டில் எனக்கு கொல்ல முடியலன்னு சொல்லி லெஃப்டினன்ட் சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு டீம் காப்பாங்க. இவங்க 8th டீம்லேயே இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த வல்கன் அப்படி இந்த சயின்டிஸ்ட் மெக்கானிக்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் பிரிஞ்சு ஆத்தரோட ஒரு இதில் போயிட்டுருப்பாங்க. அதாவது அந்த அமத்ரஸோட கோர் ஏரியாவுக்கு போகிறதுக்காக ஜோக்கர் ஒரு மேப் கொடுத்துருப்பாரு. அதை வச்சு போயிட்டுருப்பாங்க. ஆத்தர் அந்த இடத்துல புதுசாக ஏதோ அந்த இன்செக்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அவன் நோட் பண்ணுவான். பட் டீம் அதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. அவங்க பார்த்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ரியாக்டர் கோர் கிட்டே போகணும்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் எலக்ட்ரிக்கல் லாக்கு. ஸோ இவங்களோட ஒரு டிவைஸ் வச்சு அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணினோடனே டக்குன்னு பார்த்திங்கன்னா ஜியோவானின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் அங்கே வந்திருப்பான். அவனும் ஒயிட் கிளாட் மெம்பர் தான். ஏற்கனவே அங்கே சண்டை போட்டுருக்காங்க முன்னாடி. ஸோ அவன் பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும். அதேமாதிரி ஆத்தர் இங்கே பேலெல்லாம் தனியாக பிரிஞ்சு போயிருப்பான். அவன் அங்கே இருக்கிற இன்செக்ட்ஸ் கூட ஒரு கேம் மோடு போய் அவன் அங்கே சண்டை போட்டுட்ருப்பான். ஸோ இங்கே அந்த ஜியோனி டாக்டர் யூக்கு ஒரு இன்செக்டை இன்ஜெக்ட் பண்ணிடுவான். ஸோ இன்ஜெக்ட் பண்ணது அது கொஞ்சம் டைம் அவன் ரியாக்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடக்கும். வல்கனும் லீசா இவங்கெல்லாம் சண்டை நடக்கும். அந்த நடக்கும் முன்னாடி இது ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரியாக்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு மந்திர வார்த்தை, அதாவது இன்கேண்டினேஷன். அது இந்த பை ரிலேட்டடாக வரும். பையனா சர்க்கிளோட ரெப்ரசன்டேஷன். அந்த பை எப்படி நெவர் எண்டிங்கோ, அதனால் இப்போ அது கம்ப்ளீட் ஆகிடும். பை கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஸோ இங்கே உலகம் அழிஞ்சிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது பை 3.14 நம்ம சொல்லுவோம்ல, அது நெவர் எண்டிங் ஒரு நம்பர். ஆனால் இங்கே இந்த வேர்ல்டில் அது எண்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு ஜியோனி சொல்கிறான், நாங்கள் உங்கள் அந்த ஃபவுண்டர், இந்த அமத்ரஸுவை உருவாக்கின ஃபவுண்டர் கூடயே நாங்கள் இருந்தோம். அவங்க இந்த பவரெல்லாம் சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் ரைட்டான டைம் பார்த்து அந்த சீலை பிரேக் பண்ணி நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போது நீங்கள் இந்த ரியாக்டருக்கு ஒரு ஓப்பன் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஃபைட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இன்செக்ட்ஸில் வச்சு தான் அவன் ஃபுல்லாக அவங்க கூட சண்டை போட்டிருப்பான். அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாது. இவங்க வல்கன் மேக்னெட்டிக் பவர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பார்ப்பான். அவன் திருப்பி ரீஜென்ரேட் ஆகி வந்துடுவான். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பேலெல்லாம் இங்கே என்ன சண்டை நடந்துகிட்ருக்குன்னா, இந்த மற்ற டீம் மெம்பர்லாம் நான் பார்த்துக்குறேன், நீங்கள் அங்கே போய் அந்த இன்னர் ரியாக்டர் கோர் கூட இருக்கிற டீம் கூட போய் சப்போர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. இவன் வெளியே மாட்டோம், நீங்கள் யாரும் போகக்கூடாது, நாங்கள் உங்களை தடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டோரை பிளாக் பண்ணிப்பான். அந்த சவாமன் இருந்தால அந்த அவன் ஒருத்தவன் அவங்க பிளாக் பண்ணனால இவன் வல்கன் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். ஸோ இந்த யூ அப்படின்றவன், அப்புறம் இந்த லீசா இவங்கெல்லாம் எப்படி இவங்கெல்லாம் ஒன்றா ஆனாங்க, அது ஒரு ஃபேமிலியாக எப்படி உருவாச்சு, இவங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் பாண்டிங் எப்படி வந்ததுன்றலாம் நினச்சி பார்ப்பான். அந்த டைமில் நினச்சி பார்த்துட்டு நான் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவு எடுத்துருவான். அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல சண்டை போட்டிருக்க லிச்சுன்ற ஒரு டாக்டர் அவன் சொல்லுவான், அந்த மாதிரி இன்செக்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு வைட்டல் பாயிண்ட் இருக்கும். என்ன தான் இன்செக்ட்ஸை சுற்றி அவன் ஆடிட்டு இருந்தாலும் ஒரு முக்கியமான சில இன்செக்ட்ஸ் தான் இருக்கும் வைட்டல் பாயிண்ட். அதை நீ அழிச்சிட்டின்னா அவன் ஃபுல்லாக செத்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம வல்கன் அவனோட ஒரு டூலை வச்சு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடி பார்ப்பான். அந்த முக்கியமான இன்செக்ட்ஸ்லாம் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த இதெல்லாம் நோட் பண்ணோடனே கண்டுபிடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் லீசா அதை பக்கத்தில் இருக்காள், அவள் அவளோட ஃபயர் பவர் வச்சு அந்த இருக்கிற எல்லா இன்செக்ட்ஸையும் அழிச்சிடுவோம். அவனோட ஜீவனி அந்த உடம்புலேருந்து செத்த மாதிரி காமிச்சிடுவாங்க. ஆனால் டக்குன்னு பார்த்தா பின்னாடி யூ கிட்டே போனால அந்த யூ உடம்புல இவன் பூந்துட்டு அந்த ரியாக்டருக்கு ஒரு ஓப்பன் பண்ணுறதா கீயை கொண்டு போவோம். அதோட முடிச்சிடுவாங்க இந்த எபிசோட.